இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டா மாறா, இதெல்லாம் பார்த்தா பொண்டாட்டி தாசன் நெத்தியில் எழுதி ஒட்டிடுவாங்களோ? ஓட்டுனா ஓட்டிட்டு போறாங்க. நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். பரவாயில்ல, நல்லா பாத்திரம் கழுவுற. பின்ன சின்ன வயசுல எங்க அம்மாக்கு நான் தான் பாத்திரம் கழுவி தருவேன். பரவாயில்ல. ஆமா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் எங்க அத்தைக்கு இந்த உதவியெல்லாம் பண்ணிருக்கேன். இப்பதான் கொஞ்ச நாள் டச் விட்டு போச்சு. ஆஹா, ஒரு நாள் என் கையில கிச்சனை கொடுத்து பார். என்ன நார் அடிச்சு கொடுத்துருவியா? உங்களை விட நாங்க நல்லா சமைப்போம், அசத்தி காட்டுவோம். சும்மா பாத்திரம் எல்லாம் பாலா பழங்கும். ஆனா ஒண்ணு மாறா, நாலு பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் 10 பாத்திரம் தேய்ச்சாவது என்ன எப்படியாவது காப்பாத்திடுவல. இது உச்சகட்ட அவமானம். இது உனக்கு தேவையாடா? ஏய், பொறுமை. ஆமா, பொறுமை. இங்க பாரு பாலாஜி, காலேஜ் படிக்கும் போது ஏதோ தெரியாம திறகும் உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். அறிவு கெட்டு போய் கல்யாணமும் பண்ணி தொலைச்சிட்டேன். அப்ப நான் வேற பிளான் பண்ணேன். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இங்க பாரு, நீ நினைக்கிற எதுவுமே நடக்க போறது கிடையாது. முடியாது, முடியவே முடியாது விஜி. இந்த உடம்ப விட்டு என் உயிர் என்னைக்கு பிரியுதோ அன்னைக்குதான் நான் உன்னை விட்டு பிரியுவேன். உன்னை சொல்றது கேளு. அடி, நான் வேணாம் சொல்ல. ஆனா இந்த புக்க கீழே வச்சுட்டு பூ மாதிரி இருக்க உன்னோட கையால அட்ற நான் வாங்கிக்கிறேன். உனக்கு யார் இந்த மாதிரி ஐடியால குடுக்குறது? ஏய், இங்க பாரு, அதுக்கெல்லாம் 3 பேர் கொண்ட குழு இருக்காங்க, புரியுதா? குழு இருக்கா? அவங்கள வெளுத்தா நீ சரியா வந்துருவடா. சகல என்ன பாருங்க சகல, நான் என் லவ் அப்படி கொண்டு வந்து இவ காலடியில கொட்ட, இவ அது அப்படியே ஃபுட்பால் மாதிரி ஏத்தி விடுறா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல சகல, இங்க வாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, வாங்க. இவன் ஒருத்தன் என்ன சகல சொல்றீங்க? இங்க வாயா, சொல்றேன். நான் ஐடியா கொடுக்குறேன், வா. ஏய், நீ இந்த வீட்ல இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவன் கூட கூட்டு சேர்ந்து எனக்கு எதிரா ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோயேன். இங்க பாரு, கல்யாணம் பண்ணது கூட பார்க்க மாட்டேன். உன்னை அப்படியே கொன்னுவேன். இட்ஸ் ஓகே விஜி, இட்ஸ் ஓகே. உன் கையால செத்து போறது எனக்கு சந்தோஷம் தான். டேய் மாறா, சொதப்பிடாதடா. எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அதை கரெக்டா கேட்டு வாங்கிக்கோ. அப்புறம் எங்க அங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, பாத்துக்கோ. இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீ மது கிட்ட படம் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கியே, என்ன கதை? டேய், இன்னைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வேற இதுல உள்கணக்கு எதுவும் இல்லையே. டேய், உள்கூத்தெல்லாம் ஒண்ணும் இல்லடா. முன்னேறணும், அந்த விஜயை தோக்கடிக்கணும், வாழ்ந்து காட்டணும். சூரிய வம்சம். மாறா, என்ன? இந்தா, இத போட்டுக்கோங்க 2 பேரும். ஏய், நாங்க என்ன கிழிஞ்சு போன சட்டையா போட்டு வந்திருக்கோம்? 25 வருஷமா ஜவுளி கடை நடத்துறவங்க என்ன அசிங்கப்படுத்துறியா? ஐயோ, நான் சொல்றதே புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த சட்டைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. தயவு செஞ்சு போய் மாத்திட்டு வாங்க. நீ எதுக்குன்னு சொல்லு. காரணம் இல்லாம நீ சொல்றது தலையாடிட்டு இருக்க முடியாது. ஐயோ, எங்க அப்பாக்கு இந்த சகுனம், ஜோசியம், ஜாதகம் இது எல்லாத்துலயும் நம்பிக்கை ஜாஸ்தி. நம்பிக்கை ஜாஸ்தியா இல்ல எல்லாம் முத்தி போய் மூட நம்பிக்கை ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட அது பக்கத்துலதான். ஆமா, அதுக்கு நான் சட்டையை மாத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ, அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு சென்டிமெண்ட் கலர் வச்சிருப்பாரு. அந்த கலர்ல தான் அவர் ட்ரெஸ் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா ஆப்போசிட்ல வரவங்களும் அந்த கலர் சட்டையில வரணும்னு நினைப்பாரு. அது ஒரு மாதிரி அவருக்கு பாசிட்டிவா இருக்கும். இதெல்லாம் செட் ஆனாலே வேற எதுவும் யோசிக்க மாட்டாரு. ரொம்ப முத்தி இருக்கும் போல. என்னங்க, போட்டு வாங்க, போங்க. புடி. வாடா. அப்பா, உங்க அப்பாவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை நான் இப்பதான் பாக்குறேன். அப்பா காலேஜ் படிக்கும் போது நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஞாபகம் இல்லையேம்மா. ஒரு தடவையோ 2 தடவையோ வந்தீங்கல்ல? ஆமாங்க சார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மது எல்லா விஷயத்தையும் சொன்னா எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லப்பா. தாராளமா இன்வெஸ்ட் பண்றேன். என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி? ரொம்ப சந்தோஷம் சார்.
இதோட நிக்க கூடாது. இந்த கடை 10 கடையாகி 10 கடை 100 கடையா மாறணும். கடுமையா உழைக்கணும். என்ன கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் இருக்கேன். தைரியமா கேளுங்க. ம் சரிங்க அங்கிள். தேங்க்ஸ் மது. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? எல்லாம் எங்க அப்பாவால. என்னால எதுவுமே இல்லை, எல்லாம் நம்மளை படைச்சவனால. அப்போ நாங்க கிளம்புறோம் அங்கிள். ம் சீக்கிரமே அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். வந்து சைன் பண்ணிடுங்க. ஓகே மது. பாய். பாய். சார் பாய். வரேன் சார். வரேன் அங்கிள். ஓகேப்பா. எப்படிம்மா? எனக்கு என்ன ராசியான கலரோ அதே கலர்ல சட்டை போட்டு வந்திருக்காங்கம்மா. ஆ, எல்லாம் நான் சொல்லி போட சொன்னதுதான். என்னம்மா? ஆ, அதுதான்ப்பா கோயின்சிடன்ஸ். கடவுள் உங்களுக்கு இவங்க மூலியமா ஏதோ ஒரு பெரிய வழியை காட்ட போறாரு. ஆ, அப்படிதாம்மா எனக்கும் தோணுது. இது போதும், ஈஸியா பணத்தை வாங்கிடலாம். ப்ரோ, நான் என் கடையை பத்தி மட்டும் தான் யோசிக்க முடியும். பக்கத்து கடையில் வியாபாரம் நடக்குதா, பக்கத்து கடை மூடி இருக்குதா, ஈ ஓட்டுறாங்களா, எறும்பு முக்கிதான்லாம் என்னால பார்க்க முடியாது. ம் என்னடா? டேய் இருடா, பொறுமையா இரு. சூர்யா, எதுக்கு நீ வம்பு இழுத்துட்டு இருக்க? நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் தான் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருடா, உங்ககிட்ட சண்டை போடுறது என் நோக்கம் இல்லை. ஹேய், சண்டை போடுறது அவன் நோக்கம் இல்லையாண்டா? ஆ, சண்டை தான் போட்டு பார்க்கட்டுமே. தீபாவளி டைமு வியாபாரம் நடக்கணும். வியாபாரமா? ஆ, அப்படியே பெரிய பேலஸ்ல கடை நடத்துறாரு. வியாபாரத்தை அப்படியே அறுத்து தள்ள போறாரு. வச்சிருக்கிறது 4 பனியும் 5 சட்டியும். இது வியாபாரமா? டேய், நீ வேணும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க அப்பாவோட முகத்துக்காக பொறுத்து போயிட்டு இருக்கேன். மரியாதையா பேனர் எடுத்துரு. டேய், உன்னை யாரா பொறுத்து போக சொன்னா? பீர் பாட்டில் பொங்கி வர மாதிரி பொங்க வேண்டியதானே? டேய் என்னடா பீருனோடனே பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? வாங்கி கொடுக்கவா? அடிச்சுட்டு பத்துக்கிறியா? டேய் போட. ஏய், நீ பேனர் கட்டுறா. சரிங்க சார். வாயில சொன்னா கேட்க மாட்டல்ல நீ. டேய் தூக்குடா. டேய் இருடா. ஏய், நீ நவுத்து. இதுல தேவையில்லாத பிரச்சனை. டேய் சூர்யா, சொல்றது கேட்க பண்ண மாட்டியா? முடியாது. ஏய், சொன்னா கேளுடா. டேய் மாறா வேணாம்டா. என் கடை முன்னாடி வச்சா கிளிக்கு தான்டா செய்வேன்.